ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 27 சங்கீதம் 14 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. மிக அருமையான வேத வசனம். இங்கு கர்த்தருக்கு காத்திருப்பதை குறித்து இந்த வேத வசனத்தில் 2 முறை எழுதப்பட்டிருக்காங்க. மெய்யாகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, அவர் பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்பதற்காக ஒவ்வொரு நாளிலும் காத்திருக்க வேண்டும். அதை தான் தாவீது காத்திருந்து தான் இந்த வார்த்தை எழுதியிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாளும் காத்திருப்பதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் செய்ய வேண்டும். அதுபோல் தாவீது காத்திருந்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று இந்த வேத வசனத்தில் 2 ஆசீர்வாதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற. முதலாவது, கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது தேவன் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இருதயம் என்பது மிகவும் அநேக காரியங்களை குறித்து சிந்தித்து அது பலவீனப்பட்டு போகிற நேரங்களில் எல்லாம் தேவனுக்காக நாம் காத்திருக்கும் போது, கர்த்தருக்காக காத்திருக்கும் போது மெய்யாகவே நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இருதயம் எந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டால் அதுதான் முதலாவதாக சோர்வடையும். துன்பமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், தேவைகளாக இருந்தாலும், எல்லா நேரத்திலும் முதலாவதாக இருதயம் சோர்ந்து போய்விடும். அப்படிப்பட்ட இருதயத்தை தேவன் நம்மை நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிற. எப்பொழுது ஸ்திரப்படுத்துவார் என்றால், நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நம்முடைய இருதயம் தேவன் ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் காத்திருக்காத பட்சத்தில் அநேக மனிதர்கள் இருதயம் ஸ்திரப்படாமல் அநேக மனிதர்கள் சோர்ந்து போய் அநேக வேதனைக்குள்ளாகவும் மரணத்துக்குள்ளாகவும் ஆளாகிறார்கள். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது தேவன் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக, நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தேவன் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். அந்த இருதயம் திடனற்ற சூழ்நிலைகளில் அநேக இடையூறுகள், அநேக வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாம் வரும்போது அது திடனற்று போய்விடுகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்றால் நம்முடைய இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துவது மாத்திரமல்ல, திடமாக இருப்பதற்கும் தேவன் உதவி செய்கிறார். அதனால்தான் இங்கே தாவீது சொல்லியிருக்கிறார், என்னுடைய இருதயத்தை பார்த்து திடமனதாக இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு காத்திருக்கும் போது மெய்யாகவே நம்முடைய இருதயம் திடமனதாக இருக்கிறது. அதனால் ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி திடமனதாக இருக்கும்படியான கிருபைகளை தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய நாளில் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளிலும் காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமிலே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக சீஷர்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடி அவர்கள் காத்திருந்ததை நாம் வேத வசனத்தில் வாசிக்க முடியும். அதுபோல் ஒவ்வொரு நாளிலும் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போதே சபையார் ஜெபத்தில் காத்திருந்தார்கள். அதுபோல் இயேசு கிறிஸ்து கூட முழுதும் காத்திருந்து பிதாவினிடத்தில் பேசியிருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் காத்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. தேவ மனிதர்கள் காத்திருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருப்பது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருந்து நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொண்டு திடமனதாக இருந்து தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோமுடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே மாற்றியிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தில் காத்திருந்து எங்களுடைய சோர்ந்து போகிற இந்த உலகத்தின் காரியங்களை அறிந்து கொண்டு அநேக நேரங்கள் எங்கள் இருதயம் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன், எங்களுக்கு திட மனதை கொடுக்கிற தேவன். அப்படியா இந்த புதிய
நாளிலே எந்த மனிதர்களெல்லாம் சோர்ந்திருக்கிறார்களோ அவருடைய இருதயத்தை நீர் ஸ்திரப்படுத்தி திடனை கொடுத்து நீர் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தும்படியாக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.